அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்வில் பல்வேறு தருணங்களில் பல்வேறு ஆண்டுகளில் நம்மை கடந்து போயிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு ரமலான் நம்மை சந்திக்கிற பொழுதும் பெரும்பாலான மனிதர்கள், பெரும்பாலான முஸ்லீம்கள் அதை முதலாக புதிதாக சந்திக்கிற பொழுது ஆரம்பத்திலே மிகுந்த ஈடுபாட்டோடு மிகுந்த கவனத்தோடு இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு இருக்கவும், அந்த ரமலான் மாதத்திலே அதிகமான வழிபாடுகளை செய்வதற்கு ஆர்வம் காட்டுவதையும் பரவலாக பார்க்க முடிகிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு 8 நாட்கள் 10 நாட்கள் கடந்ததற்கு பிறகு ஒரு வளமையான ஒரு நிலை, மனதிலே ஒரு அலட்சியம், ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டு நம்முடைய வழிபாடுகளில் ஒரு தொய்வு ஏற்படுவதை பெரும்பாலும் உணர முடிகிறது. ஆனால் அந்த தொய்வை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் ஷைத்தான் அதைத்தான் விரும்புகிறான். ஆரம்பத்தில் ஒரு 10 நாள் அமல் செஞ்சார், அதுக்கு பிறகு மீதம் இருக்கிற நாட்களை எல்லாம் வீணாக்கிட்டாங்கன்னா ஷைத்தானுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஷைத்தானை நாம் ஒரு வகையிலும் ஒரு விதத்திலும் ஜெயிக்க விட்டுவிடக்கூடாது என்று சொன்னால், நமக்கு ஏற்படுகிற இந்த அலட்சியத்தை, கவனக்குறைவை நாம் கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து நம்முடைய ஈமானிய உணர்வுகளை புதுப்பித்து கொண்டு இந்த ரமலானுடைய இறுதி வரைக்கும் தொடர்ந்து நல்லறங்களை அதிகமாக செய்வதற்கு நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் எல்லாரும் தெரிஞ்ச செய்தி தான், ரமலானுடைய மாதம் மற்ற மாதங்களை மாதிரி இல்லை. எதனோடும் ஒப்பிட முடியாது, எந்த அருளோடும் ஒப்பிட முடியாது. அவ்வளவு பெரிய பேர் அருள் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அதிலும் குறிப்பாக நாம் எல்லாரும் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை வாழ விரும்புகிற எல்லாரிடத்திலையும் நிறைய நல்ல குணங்களை, நல்ல மாற்றங்களை, இந்த மாதிரி வாழணும் அந்த மாதிரி வாழணும்னு பல பேர் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளால் அதை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியல. நம்முடைய ஈமானிய பலகீனத்தின் காரணமாக, வேறு வேறு காரணங்களினால் பல நல்ல காரியங்களை, பல நல்ல குணங்களை, பல நல்ல செயல்களை தொடர்ந்து நம்மால் செய்ய முடியலை. ஆனாலும் நம்ம செய்யணும்னு விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். அதே போல் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விட்ட பல தீமைகளை நாம் செய்யக்கூடாது என்று விரும்பினாலும் கூட, பல நேரங்கள் அதை செஞ்சுட்டு இதை செஞ்சிட்டோமே, இப்படி நம்ம செய்யக்கூடாது, இது நல்ல காரியம் இல்லையே, அல்லாஹ் பார்க்குறானே, அதிலிருந்து நம்ம விலகணுமே அப்படின்னு நம்ம நினச்சாலும் உறுதியாக நம்மால் அதிலிருந்து விலகி நிற்க முடியலை. ஒரு நாள் விலகிறோம், 2 நாள் விலகிறோம், மீண்டும் அந்த தவறுகளை செய்கிறவர்களாக நம்ம மாறி போயிடுறோம். இப்போ இந்த மாதிரியாக நம்மிடத்தில் இருக்கிற இந்த கவனக்குறைவை சரி செய்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த ரமலானிலே நமக்கு ஒரு பரிசாக, யார் முறையாக நோன்பு இருக்கிறார்களோ அவங்களுக்கு நான் இது ஒரு பரிசாகவே வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீர்படுத்துகிற ஒரு பெரிய பண்பு எதில் இருக்குதுன்னு கேட்டால், அது நம்முடைய இறை அச்சத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சுகிற உணர்வு யாருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தீமைகளிலிருந்து சீக்கிரமாக விலகிடுவார். அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நன்மைகளில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறவராக மாறிடுவார். அவ்வளவு அதிகமாக அவர் எவ்வளவு அதிகமாக இபாதத்தில் ஈடுபடணும்னு விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக மாறிடுவார். எப்போம்னு கேட்டால், இறைவனின் அச்சம் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கிற நேரத்திலலாம். இறை அச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் இறை அச்சம் இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் என்ன உபதேசம் செஞ்சாலும் அது பயன் தரவே செய்யாது. திருமறை குரானை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். திருக்குரான் உலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஒரு வேதம். அல்லாஹ் உலகத்துக்கே நேர்வழி காட்டக்கூடிய வேதம்னு குரானே அதை அறிமுகப்படுத்துகிறது. ஆனாலும் கூட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது நேர்வழி கிடைச்சிருமா? அதை படிக்கிற யாரெல்லாம் படிக்கிறாங்களோ எல்லாரும் நேர்வழி அடைஞ்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் அது உத்தரவாதத்தை சொல்லலை. எல்லாருக்கும் நேர்வழியை காட்டுகிற நேர்வழியை பெற விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பெற்றுக்கொள்கிறார்களா, பெற்றுக்கொள்கிற ஒரு சூழல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், அதை கரைத்து குடித்த எத்தனையோ அறிஞர்களுக்கு நேர்வழி கிடைக்காமல் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கான காரணத்தை குரானில் சொல்லி காட்டுகிறான். ஹுதல்லில் முத்தகீன், இந்த குரான் இறையச்சமுடையவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும். இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை கண்காணிக்கிறான், அவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அவனால் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவனுடைய கண்காணிப்பிற்கு வளையத்திற்குள்ளே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து இம்மி அளவும் கூட நாம் தப்பிவிடக்கூடாது என்பன போன்ற இறைவனை பற்றிய ஒரு அச்ச உணர்வு யாருடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்குதோ அவங்களால மட்டும்தான் திருக்குரானை படித்து நேரான வழிக்கு வர முடியும்.
மற்றபடி அந்த உணர்வு இல்லாமல் ஏதோ படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறக்காண்டி படிக்கிறோம், என்னதான் சொல்லியிருக்குன்னு பார்ப்போமேன்னு படிக்கிறோம், அப்படியான மனிதர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டும்னு குரானில் உத்தரவாதத்தை அல்லாஹ் வழங்கலை. அப்போ உலகத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம் தான் அந்த வேதம், நேர்வழி காட்டுகிற செய்திகளை அடங்கிய புத்தகம் தான் திருமறை குரான். ஆனாலும் அதிலிருந்து நாம் நேர்வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதிலிருந்து பெறுகிற நேர்வழியை நாம் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளம் இறையச்சத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்போ இறையச்சம் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அவர்கள் எத்தனை உரை கேட்டாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஆசிரியர்களிடத்தில் பாடம் படித்தாலும் சரிதான், எத்தனை நாள் அவர்கள் தொழுதாலும் நோன்பு இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. எல்லாத்துக்கும் அடிப்படை இறைவனை அஞ்சுகிற அந்த 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 குணம் தான், அல்லாஹ்வின் மீது இருக்கிற அந்த பயம் தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய எல்லா உரைகள்லையும் மக்களுக்கு இறையச்சத்தை வலியுறுத்தாமல் இருந்ததே இல்லை. அப்படி ஒரு உரையை அவங்க வாழ்க்கையில் நிகழ்த்தினதே இல்லை. எந்த உரையை எடுத்து பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தை சொல்லித்தான் மக்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு ஹதீஸ்ல பார்க்குறோம். இறையச்சத்தை வலியுறுத்தக்கூடிய 3 வசனங்கள் நபியவர்களுடைய எல்லா உரைகளிலேயும் தவறாமல் இடம்பெற்றே தீரும் அப்படின்னு நபித்தோழர்கள் நமக்கு சொல்லுகிற செய்திகளை பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அது இருந்தால் தான் அதுக்கு பின்னாடி சொல்கிற செய்தி பயனளிக்கும். இல்லாட்டி ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சுக்களை கேட்டு ரசித்து செல்வதை போல, அல்லது ஒரு அரசியல் கூட்டங்களில் ஒரு காமெடி நடிகர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு ரசித்து செல்வதை போல சொல்லப்படுகிற எல்லா உபதேசமுமே பயனற்றதாக, அந்த நேரத்தோடு சிரித்து அல்லது அழுது கலந்து விடுகிறதாக அது மாறி போய்விடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தா அது இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வு தான். இந்த அச்ச உணர்வு வந்துருச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக வேற ஒன்றுமே கிடையாது. இந்த அச்ச உணர்வை பெறுவதற்கு நிறைய வழி இருக்கிறது. மார்க்க ரீதியாக பல போதனைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ரொம்ப இலகுவான ஒரு வழி என்னன்னு கேட்டால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த ரமலானும் ரமலானிலே நாம் வைக்கிற நோன்பும் ரொம்ப இலகுவானவள். ஆகப்பெரிய அல்லாவுடைய கிஃப்டில் ஒன்று என்னன்னா இறை அச்சம் தான். அந்த இறை அச்சத்தை யார் இந்த ரமலானில் நோன்பு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பரிசீலிக்கிறேன். திருமறை குர்ஆன் சொல்லுகிற யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக இறையச்சமுடையவராக ஆவதற்காகத்தான். அவை இறையச்சமுடையவனாக ஆவதற்கான இறையச்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பரிசு, எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை, எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய அன்பளிப்பு. அவ்வளவு பெரிய அன்பளிப்பு இந்த ஒரு மாத ரமலானை சரியாக யார் கடைபிடிக்கிறாரோ அவருக்கு கிடைச்சுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஒரு மாதத்தை கொஞ்சம் பொறுமையாக இருந்து தீமைகள்ல இருந்து விலகி இருந்து நன்மைகளில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டி இந்த ரமலானுடைய நோன்பை சரியாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நாம் நினைக்காம அதில் ஒரு 10 நாளில் நாம் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம இறையச்சத்தை பற்றி நம்முடைய உள்ளத்தில் என்ன மதிப்பு வச்சுருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி நாம் என்ன மதிப்பீடு வச்சுருக்கிறோம்? அல்லாஹ் கற்று தந்திருக்கிற இஸ்லாமிய வாழ்வியல் முறையை பற்றி நம்முடைய உள்ளத்தில் என்ன மதிப்பீடு வச்சுருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற மாதிரி தான், வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவே இல்லை அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமோ என்ற அச்சம் வருகிறது. ஏன்னா நம்ம அல்லாஹ்வை எவ்வளவு நாள் கண்ணியப்படுத்துகிறோம்? நோன்பு ஆரம்பித்து 4 நாளைக்கு கண்ணியப்படுத்த விரும்புகிறோம். அல்லாஹ்வுக்கு அச்சப்பட்டு வாழ விரும்புகிறோம். தொழுகை நேரத்தில் வாங்க சொன்ன உடனே ஓடி வருவதற்கு விரும்புகிறோம். வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் திருமறை குர்ஆனை திறந்து பார்க்க விரும்புகிறோம். ஆனால் ஒரு 6 நாட்களுக்கு பிறகு, 8 நாட்களுக்கு பிறகு, 10 நாட்களுக்கு பிறகு, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கே செய்யணும்னு என்ன இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்குது, ஒரு 4-5 நாள் பிஸ்னஸை பார்ப்போம், தொடர்ந்து இதிலே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம்னா வியாபாரம் கெட்டு போயிடும், மற்ற வேலைகள் கெட்டு போயிடும். இதுவெல்லாம் யார் போடுகிற செய்தி? மொத்தத்திலே ஒரே 1 மாதம் தான், வருஷத்தில் 1 மாதம். இந்த 1 மாத காலத்தில் மற்ற அலுவல்களை ஒதுக்கி வச்சுட்டு இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு ஆட்பட்டு கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச நாட்களே நாம் பலகீனப்பட்டு போகிறோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்க இருக்கிற பெரும் பாக்கியத்தை நாம் தவற விடுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி கொண்டு மிச்சம் இருக்கிற நாட்களில், ஏனெனில் கண்டிப்பாக நாம் இருக்கிற இந்த நாள் ஏறத்தாழ 10 நாட்களை கடந்திருக்கிற இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு ஊசலாட்டத்தை பெரும்பாலும் எல்லோரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை நாம் நினைவுபடுத்தி கொண்டு இல்லை நான் ஷைத்தானுக்கு இடம் கொடுத்துட மாட்டேன், இந்த ரமலானில் எப்படியேனும் நான் சிரமப்பட்டாது அல்லாஹ்வுடைய தக்வா என்கிற பரிசை நான் பெற்றே தீருவேன், அதற்கு நான் என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில் இந்த ரமலான் இன்னும் 20 நாள் தானே இருக்குது, இந்த 20 நாள் பெரிய விஷயமா என்று நம்முடைய உள்ளத்துக்கு நாம கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு இந்த 20 நாளை மிகச்சிறப்பாக பயன்படுத்துவதற்கு இதில் இருக்கிற 1 மணி நேரத்தை கூட வீணாக செலவழிச்சேன் என்கிற பட்டியலுக்குள்ள வந்து விடாமல் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்த நமக்கு கடமை இருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துவது என்றால் என்ன?
இந்த ரமலானை நபி அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்களோ அப்படி பயன்படுத்துவதற்கு பேர் தான் சிறப்பாக பயன்படுத்துது. அதில் முக்கியமாக நபி அவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன? நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்பாடுகளில் தீமைகள் தவறுகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா காலங்களிலும் சொல்லப்படுகிற அறிவுரை தான். ஆனால் இந்த மாதத்தில் கூடுதலாக கவனம் எடுக்கணும். ஏன்னு கேட்டால், நீங்கள் தீமைகளில் ஒருபுறம் ஈடுபட்டு கொண்டு பாவமான காரியங்களை செய்து கொண்டு அல்லது பொய்யான தவறான ஆபாசமான புறம் பேசுகிற அவதூறு சொல்லுகிற அல்லது கெட்ட மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட விஷயங்களை ஒரு பக்கத்திலே பேசிக்கொண்டு, கடந்த காலத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தோமோ, யாரை பற்றியா ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சுன்னா உடனே அவனை பற்றி தெரியுமா, இவனை பற்றி தெரியுமா, இவனையெல்லாம் இதுக்கு தான் நம்பக்கூடாது, இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், எவ்வளவோ சாதாரணமாக அதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையில் ரொம்ப கலந்து போயிடுச்சு. அப்படி கலந்து போன விஷயத்தை அதே செட்டப்பில் அதே முறையில் இந்த ரமலான்லேயே நம்முடைய பேச்சு அமைஞ்சிருந்துச்சு, எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னால் நாம் இறையச்சத்தை பெற முடியாது. நீங்கள் இரவு பூரா நின்று தொழுது அழிஞ்சிடலாம். இரவு தொழுகைங்கிற பேரில் இஷாவிலிருந்து நீங்கள் சுபுகு வரைக்கும் கால்களுக்கு நின்று வணங்கினாலும் உங்களுடைய வணக்கத்துக்கு பயன் இல்லை. யாரு சொல்கிறா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நீங்கள் பகல் முழுக்க பட்டினி கிடக்கிறீங்க, தாகத்தை சகிச்சுக்கிறீங்க, இந்த வெயில் நேரத்தில் கோடை நேரத்தில் வெளியில் சுற்றுறீங்க, அலைகிறீங்க, நடக்கிறீங்க. அந்த வெயிலில் சுற்றுகிற பொழுது பயங்கர களைப்பு ஏற்படுகிறது, தாகம் ஏற்படுகிறது. ஒரு 3 மணி 4 மணி 5 மணி வருகிற பொழுது அந்த களைப்பை தாங்க முடியாத ஒரு பெரும் உடல் சோர்வு ஏற்படுகிறது. ஆனாலும் கூட நான் நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு 6 மணி 6:30 மணி வரைக்கும் மகரிபு வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து மகரிபுடைய நேரம் வந்தவுடன் நோன்பு துறக்கிறீங்களே, அந்த எதிர்பார்ப்பினால், இந்த சிரமத்தினால், நீங்கள் தாங்கிக் கொண்ட இந்த தியாகத்தினால் உங்களுக்கு பயன் இருக்குமா? பயனே இல்லை. நபிகளார் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யாரு பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான தீய நடவடிக்கைகளையும் விட்டு விலகிக் கொள்ளலையோ, அவர் பசித்திருந்ததாலோ தாகித்திருந்ததாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் அப்படிப்பட்ட ஒரு வெறுமன பட்டினி கிடந்த பட்டியலுக்குள்ள வந்துடும், நோன்பு வச்ச பட்டியலுக்குள்ள வரணும். பட்டினி கிடந்த பட்டியலில் பல பேர் இருக்கிறாங்க, ஆனால் நோன்பு வச்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டாங்க. நோன்பு வைக்கல, பட்டினி கிடந்திருக்காங்க, சாப்பிட குடிக்கல. சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுக்கு பேர் நோன்பு அல்ல. சாப்பிடாம குடிக்காம இருந்தால் பட்டினின்னு அர்த்தம். சாப்பிடல, சாப்பாடு கிடைக்காதவங்க தான் பட்டினி கிடக்கிறாங்க. எத்தனையோ ஏழ்மை நாடுகள், வறுமையான நாடுகள், ஆப்பிரிக்கா, சோமாலியா மாதிரியான நாடுகளில் உணவுக்கு வழி இல்லாமல் எலும்பும் தோளுமாக நாட்கணக்கில் பட்டினி கிடக்கிறார்கள். அவர்கள்லாம் நோன்பு வச்சாங்க நம்ம சொல்லுவோமா? ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாட்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் அவர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்ம நோன்பு வச்ச பட்டியலில் சேர்ப்போமா? மாட்டோம் தானே. அப்போ நோன்பு வைத்தல்னு சொன்னால் அது பக்தியோடு, அது சிரத்தையோடு, அது கவனத்தோடு மேற்கொள்ள விட வேண்டிய ஒரு வழிபாடு. அதனால மிச்சம் இருக்கிற நாட்கள்லையாவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி என்னுடைய பேச்சு எல்லாமே இயல்பாக போகுதா? ஏன்னா நம்ம கவனிக்காத வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கிற பிள்ளைகள் நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்தவங்களுடைய பிள்ளை நமக்கு நல்லா தெரியுது. அவர் அதை சொன்னார், இதை சொன்னார், இப்படி பேசினார், அப்படி பேசினார். மற்றவங்களுடைய குறைகள் பளிச்சுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நம்முடைய குறைகள், நமக்கு மட்டுமே தெரிந்த குறைகளை நாம தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். நாம் வெளிப்படையாக செய்யக்கூடிய குறைகளை கூட பக்கத்தில் இருக்கிற யாராவது பார்த்து நமக்கு சொல்லலாம். சொல்லவும் செய்யலாம், பல நேரத்தில் சொல்லாமலும் இருக்கலாம். எதுக்குப்பா அவன்கிட்ட போட்டு பேசிக்கிட்டு, அவன்லாம் ஒரு முரடை மாதிரி காட்டான், அவன் சொன்னால் அவன் கேட்கவா போகிறான், தேவையில்லாமல் சண்டை போடுவான். சில பேர் இப்படியான கேரக்டரில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்கள சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய துர்பாக்கிய நிலைமை. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அவர் ரொம்ப ஒரு பெரிய கட்ஸு, நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க, நம்ம முன்னாடி நின்று பேசுறதுக்கு எல்லாருக்கும் பயப்படுவாங்க, மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு லிமிட்டோடு வச்சுக்குவாங்க. இதெல்லாம் பெரிய பெருமை மாதிரி நினைப்பார். இது பெருமை இல்லை, சிறுமை. இது கௌரவம் இல்லை, இழிவு. இது ஏன் இவர் செய்கிற தப்பை சீர்திருத்துகிற வாய்ப்பு இவருக்கு இல்லையே. அந்த தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். செஞ்சு 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 கடைசியில் இந்த தப்புலேயே மூழ்கி அழிஞ்சு போயிடுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த மனிதர்களை எப்படி நாம் தண்டிப்போம் என்பதை சொல்லும் பொழுது, சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைசு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்திலே சன்னஞ்சன்னமாக அவர்களை நாம் பிடித்து இழுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செய்யின்னு விட்டு பிடிப்போம். விட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்க ஒரு தப்பை ஒரு தடவை செஞ்சீங்க, மீண்டும் செஞ்சீங்க, மீண்டும் செய்ய வாய்ப்பு, மீண்டும் செய்ய வாய்ப்புன்னு ஒன்றுக்கு மேற்பட்ட பல தடவைகள் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்ய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்க சந்தோஷப்பட முடியாது. அல்லாஹ் உங்களை விட்டு பிடிக்கிறான்னு அர்த்தம். தூண்டில்ல போடப்பட்ட புழுவை மீன் கடிக்குது, மீன் பிடிக்கிறவர் விட்டு பிடிக்கிறார், இன்னும் கொஞ்சம் கடிக்கட்டும், நல்ல மேலே வரைக்கும் வரட்டும், வாய் உள்ள கொக்கியில் வந்து மாற்ற வரைக்கும் நம்ம விட்டு பிடிப்போம். விட்டுட்டு அது நல்லா கடிச்சு முட்டிக்கிற டயத்தில் ஒரு சுண்டு சுண்டுவார், மீன் வலையில் மாட்டிக்கிற மாதிரி.
தூண்டில மாட்டிக்கிற மாதிரி நாம தப்பை செய்கிறோம். செய்கிற தப்புல மாட்டிக்காம மீண்டும் 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 அந்த தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை விட்டு பிடிப்பதற்கு நமக்கு அவகாசம் இருந்திருக்கிறான். நம்மளை விட்டுறதுக்கு அவகாசம் தரல, விட்டுட்டான். நம்மளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டான், போடான்னு. அப்படி இல்லை, விடுறான்னா நீ போக 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 விட்டு ஒரு கட்டத்தில் நீ ஆழ மூழ்கிய பிறகு உன்னை இழுத்து பிடிச்சி உன்னை சாத்த போறான்னு அர்த்தம். அப்ப இந்த ரமலானில் இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு வேண்டாம், நம்ம பாவங்கள்ல இருந்து விலகிடுவோம், தவறுகள்ல இருந்து விலகிடுவோம், பேசுகிற பேச்சுக்களில் கவனம் செலுத்துவோம், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல எல்லா இடத்துலையும் நேர்மையா நடப்போம், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம், நேர்மையா நடப்போம், உண்மையா நடப்போம். உண்மைக்கு புறம்பா நடந்து வெற்றி பெறவே முடியாது. நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய பேரிடத்தில் நல்ல பேர் எடுக்கலாம் பொய்களை சொல்லி, ஆனால் அது நிலைக்கவே நிலைக்காது. ஒருவேளை உலகத்திலே உங்களுக்கு அது நிலைத்ததை போல தோன்றினாலும் மறுமையிலே பேர் ஆபத்தாக வந்து முடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய உதவி உண்மையாளர்களுக்கு தான் இருக்கிறது, நேர்மையாளர்களுக்கு தான் இருக்கிறது. கூனு மஅ ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்கிற அல்லாஹ்வின் போதனைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை உண்மையாக, அதிலும் குறிப்பாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வத்தை வாரி வழங்குவதற்கு மற்றெந்த மாதங்களை விட மிக பொருத்தமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். வாரி வழங்கணும். இதுல வாரி வழங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரலாட்டி வேற எந்த மாசத்துலயும் ஒருத்தருக்கு மனசு வரவே வராது. கடைந்தெடுத்த கஞ்சன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒருத்தனை தவிர வேற யாரும் இந்த ரமலான்ல சதகா செய்யாம இருக்க மாட்டாங்க, தர்மம் செய்யாம இருக்க மாட்டாங்க. ஏன்? தர்மத்திற்குரிய மாதம் இந்த மாதம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களிலேயே அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, கொடை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அஜ்வது மினர் ரீஹில் முர்ஸல பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸலா, நற்காரியங்களுக்கு அவர்கள் வீசி அடிக்கிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இருக்கிறதுலே அதிகபட்ச தர்மம் செய்யக்கூடிய ஆள் அவங்க தான். அவங்களுக்கு ஈக்குவலான தர்மம் செஞ்ச ஆளை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உலகத்தில் என்னைக்கும் பார்த்ததில்லை. லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சாங்க ரசூலுல்லாஹ். ஆனா சம்பாதிச்சது எல்லாத்தையும் சமுதாயத்துக்காக வேண்டி அழிச்சாங்க ரசூலுல்லாஹ். நாம நினைச்சுக்கிட்டோம் ரசூலுல்லாஹ்வுடைய பசியும் பட்டினியும் அவர்களுக்கு வருமானம் இல்லாத காரணத்தினால், பொருளாதாரம் ஈட்டுகிற வாய்ப்பு இல்லாத காரணத்தினால், அதனால் அவர்கள் பசியிலே பட்டினியிலே பல நாட்களுக்கு வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு இல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில செல்வம் கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆனால் அந்த செல்வத்தை எல்லாம் அள்ளி அள்ளி மற்றவங்களுக்கு கொடுத்ததன் காரணமாக வறுமைக்குள்ள ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்படியாக நமக்கு அல்லாஹ் நமக்கு போதிக்கல, ஒரே அடியா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து நீ வறுமையில இரு அப்படி சொல்ல வரல. ஆனாலும் நமக்கு எவ்வளவு இயலுமோ எவ்வளவு சக்தி இருக்குதோ அவ்வளவு அதிகம் தர்மம் செய்வதற்கு மிக பொருத்தமான மாதம் இந்த மாதம். ஏன்னு கேட்டா நபிகளார் இந்த மாதத்துல மற்றெல்லா மாதங்களை விட அதிகம் தர்மம் செய்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த தர்மத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிற பலாபலன்களை யோசித்து பாருங்கள். தர்மம் எத்தனை பெரிய நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகிறது. கடைசியாக ஒரு மனிதனுக்கு உயிர் பிரிகிற தருணத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நீ ஏதாவது நன்மைகளை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் செய்ய விரும்புகிற நன்மை எதுவாக இருக்கும் தெரியுமா? நம்ம லிஸ்ட்ல நிறைய இருக்கும். முக்கியமான நன்மைகள் அப்படின்னு சொன்னா தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய திக்ர் இருக்குது, திருமறை குர்ஆனை ஓதுகிற திலாவத் இருக்குது, எத்தனையோ வச்சிருப்போம். நம்ம குர்ஆன் அதை சொல்லுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது இருக்குது, நிறைய பட்டியல் இருக்குது. ஆனாலும் கூட கடைசியாக ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவன் பயன்படுத்த விரும்புகிற நல்லறம் எது என்று கேட்டால் அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை தர்மம் செய்யத்தான் அவன் முயற்சி எடுப்பான். முயற்சி மட்டுமில்லை, கெஞ்சவும் செய்வான். குர்ஆன்ல அப்படின்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ், மரணம் நெருங்கி விட்ட பொழுது மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்ற வந்துட்டு அந்த நேரத்தில் கடைசியா அந்த மனுஷன் கெஞ்சுவானா, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தாருங்களேன், ஃபஅஸ்ஸதக வ அகும் மின ஸாலிஹீன், நான் தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக வந்து விடுகிறேன். ஒரு மனிதனை நல்லவனாக ஆக்குவதிலே மிக முக்கியமான பங்கு தர்மத்துக்கு இருக்கிறது. அவனுடைய உள்ளத்தின் கசடுகளை நீக்குவதில். பொருளாதாரம் தான் இன்னைக்கு உலகத்தில் அதிகபட்சமான பெரும் தீமைகளின் பின்னணியில் பொருளாதாரம் தான். காசுக்காக பணத்துக்காக அடித்துக் கொண்டவர்கள், வெட்டி கொண்டவர்கள், போரிட்டுக் கொண்டவர்கள், சண்டையிட்டுக் கொண்டவர்கள், பகையாக மாறியவர்கள், உலகம் முழுவதிலும், தெருக்கள் முழுவதிலும், வீடுகள் முழுவதிலும், குடும்பம் முழுவதிலும் அண்ணன் தம்பி என்கிற உறவுகள் என்ன, அப்பன் பிள்ளை என்கிற உறவை கூட தீர்மானிக்கிற ஒன்றாக பொருளாதாரம் இருக்கிறது. பத்திரிகைகளை டெய்லி செய்திகளை பார்க்கிறோம்ல,
சொத்தை எழுதி தரல, சொந்த தகப்பனையே வெட்டி கொன்ற பிள்ளை ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாம்னு செய்தி வருது. இவன் சம்பாதிச்ச சொத்து கூட இல்லை, அவர் சம்பாதிச்சது. அவர் விரும்பினா கொடுப்பாரு, விரும்பாட்டி கொடுக்க மாட்டாரு. ஆனால் அந்த தந்தை இடத்துல போய் என் சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டு அவனுக்குரிய பங்கை பிரித்து தரவில்லை என்கிற காரணத்தினால் ஏற்பட்ட கோபத்தினால பெத்த தகப்பனையே கொலை செய்கிற பொருளாதாரம் எவ்வளவு பெரிய மோசடிகளை, தீமைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்துது. அந்த உணர்வுகளில் இருந்தெல்லாம் ஒரு முஸ்லீம் வெளியே வரணும் அப்படின்னா அந்த தீமைகளின் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு சொன்னான். அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் இருந்து மீளணும்னு சொன்னா இவனுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த ஆளுக்கு தூக்கி கொடுப்பதன் வழியாகத்தான் அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியும். பொருளாதாரம் இல்லாட்டி கூட உங்களுக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் இல்லை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை பார்த்து சொன்னாங்க, லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்க விஷயத்துல நான் ஏழ்மையை குறித்து பயப்படவே இல்லை. ஏழையா இருக்கிறீங்களே, சாப்பிட வழி இல்லையே, குடியிருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடு இல்லையே, உடுத்துறதுக்கு சரியான ஆடை இல்லையே, வாழ்க்கை முறைக்கு தேவைப்படுகிற பொருட்கள் உங்களுக்கு இல்லையே, அதையெல்லாம் குறித்து எனக்கு பெரிய பயமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபுசத் அலைக்கும் துன்யா கமா புசித்தத் அலாமன் கான கபலக்கும் ஃபதனாஃபஸுஹா கமா தனாஃபஸுஹா. இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் உங்களுக்கு விசாலமாக வழங்கப்பட்டு உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி அந்த செல்வத்தில் மூழ்கி வீணா போனாங்களோ, அழிஞ்சு போனாங்களோ, அது மாதிரி செல்வத்தால் அழிஞ்சிருவீங்களோ, அதான் நான் பயப்படுறேன். அதனால தான் சாக போற நேரத்தில் அந்த செல்வம் எனக்கு வேணாம்ப்பா, செல்வத்தை தூக்கி அடுத்தவனுக்குரியதாக மாத்திட்டு வந்துடுறேன்னு சாகிற நேரத்தில் ஒரு மனுஷன் கேட்கிறான். தனக்கு வந்து செல்வத்தை எல்லாம் ரசூலுல்லாஹ் அதனால தான் அள்ளி அள்ளி அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் நமக்கு அப்படித்தான் எச்சரிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருத்தருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியதிலிருந்து அவர் செலவு செய்யட்டும். அதுலேயே நல்ல வார்த்தையை பாருங்க, அவருடைய காசிலிருந்து அவர் செலவு செய்யட்டும் நல்லா சொல்லல. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அது கொடுத்தவன் சொல்றான், ஏன் காசு தானே கொண்டு வந்திருக்கேன், இவருக்கு இவ்வளவு கொடுத்துரு, அவருக்கு அவ்வளவு கொடுத்துரு. வாங்கினவன் மறுக்க முடியுமா? உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்து வச்சேன், இவருக்கு ஒரு 5,000, அவருக்கு ஒரு 5,000 கொடுத்துருங்கண்ணே. கொடுக்க முடியாது, நான் வச்சுக்குவேன்னு சொல்லுகிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா அது என்னுடைய பொருள் இல்லை. அல்லாஹ் அப்படி சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கினோமே அதிலிருந்து செலவு பண்ணுப்பா. நீயா ஒன்றும் சம்பாதிச்சிடல, சொல்லுவேன். நீ சம்பாதிச்ச எங்கிருந்து வந்து நீ வரும்போது கொண்டு வந்தியா? நீ பிறக்கும் போது கொண்டு வந்தியா? நீ ஏதாவது உற்பத்தி பண்ணினியா? உற்பத்திக்கான ஏதாவது ஒரு பொருள் இந்த உலகத்தில் நீனா கண்டுபிடி ஒண்ணுமே இல்லையே. பிறகு நீ என்ன ஏங்குள்ளது நான் தந்தது எல்லாம் நீ அதிகம் அள்ளி தர்மம் செய். ரசூலுல்லாஹ் ரமலான்ல தர்மத்தில் மூழ்கி போனாங்க, திருமறை குர்ஆனோடு நெருங்கி போனாங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது நேரத்தை ஒரு திட்டம் போடுங்க, பட்ஜெட் போடுங்க, டைமுக்கு பட்ஜெட் போடுங்க. இந்த நேரத்தில் என்ன செய்யறது, என்ன இபாதத், என்ன நல்லறம், என்ன நற்காரியத்தை செய்வது என்று நீங்கள் திட்டமிடுங்கள். திட்டமிடாமல் இருந்தால் 11 மாதங்கள் எதை செய்தோமோ அதைத்தான் இந்த மாதத்திலும் வெறுமனே பட்டினி கிடந்து செய்து கொண்டிருப்போம். திட்டம் போடல, இந்த நேரத்தில் இதை செய்யணும் அதை செய்யணும்னு பிளான் பண்ணாமல் இருந்தோம்னா போன மாதம் எப்படி போச்சோ, ஷாபான் எப்படி போச்சோ, ரஜபு மாதம் எப்படி போச்சோ, அது மாதிரி தான் இந்த ரமலானும் போகும், எப்படியும் போயிடும். இந்தா இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, 10 நாள் ஓடிடுச்சே, இன்னும் கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள மீதி 20 நாள் ஓடத்தான். ஓடுவது ஓடியே தீரும். ஆனால் எப்படி ஓடுகிறது, நான் அதை எப்படி பயன்படுத்த போகிறேன், என்னிடத்தில் அதுக்கான ஒரு மேப் இருக்குதா, பிளான் இருக்குதா? இன்னும் நம்மில் பல பேர் நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து 10 நாள் ஆயிடுச்சு, ஆனால் திருமறை குர்ஆனை இன்னும் திறந்து பார்க்காதவர்களும் இருக்கத்தானே செய்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆனை துறக்கலாட்டி, குர்ஆனுக்கான மாதம்ல இது. இந்த மாதத்தின் சிறப்பு எதனால், இந்த மாதம் எதனால் சிறப்பு பெறுகிறது? குர்ஆன் அருளப்பட்டதால் இந்த மாதம் சிறப்பு. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற, நேர்வழியை தெள்ளத் தெளிவாக காட்டுகிற, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த மாதம். எனவே இந்த மாதத்தை அடைகிறவர் அதிலே நோன்பு இருக்கட்டும். குர்ஆனால் தான் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. அந்த மாதத்தில் குர்ஆனோடு தொடர்பு இல்லைன்னா, குர்ஆனை படிக்கலாட்டி, குறைஞ்சபட்சம் மொழிபெயர்ப்பு எடுத்து அரபியில் தெரியல, சரி நான் தமிழில் எடுத்து படித்து புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கலாட்டி, தனியாகவோ கூட்டாகவோ 2 பேர் 3 பேர் 5 பேர் சேர்ந்தோ, கூட்டா சேர்ந்து என்னவெல்லாம் செய்யறோம். ஆனால் கூட்டா சேர்ந்து குர்ஆன் ஓதுறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம் யோசிங்க பார்க்கலாம்.
நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் சேர்ந்து திருக்குறானுடைய இந்த அத்தியாயத்தை வச்சு அதை படித்து அதை ஆய்வு செஞ்சு அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்களை இன்றைக்கு நமக்கு இடையிலே காட்ட முடியுதா? நாங்கள் 5 பேர் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்கள் 5 பேர் சேர்ந்து நைட்டில் கேரம் போர்டு விளையாடுறோம், நாங்கள் 5 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போவோம், நாங்கள் 5 பேர் சேர்ந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு நாம் கூட்டமாக நண்பர்களாக குழுக்களாக என்னவெல்லாம் செய்கிறோமே. ஆனால் நாங்கள் குழுவாக சேர்ந்து குரானை படிப்போம், குரானை சிந்திப்போம், குரானை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்க நம்மிடத்தில் இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கவலைப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த பிரச்சனைக்காக துஆ செய்து பிரார்த்தனை செய்த ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு நிகழ்வு. அது மாதிரி அவங்க வாழ்க்கையில வேறு எதையும் அவர்களை கலக்கியதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எதுன்னு கேட்டா அஸ்ஹாபுல் குர்ரா, குர்ஆனை மனனம் செய்த நபித்தோழர்கள் 70 பேரை காஃபிர்கள் திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் ரொம்ப பாதிச்ச நிகழ்வு. எத்தனையோ பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனையோ நபித்தோழர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. உஹது போர்க்களத்தில் 70க்கும் மேற்பட்ட தோழர்கள் கொல்லப்பட்டாங்க. இவர்களை விட நெருக்கமாக, இவர்களை விட நேசமாக, இவர்களை விட உறவாக இருந்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். யாருடைய மரணத்திற்கும் துக்கமடையாத அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களுக்காக நபிகளார் துக்கப்பட்டார்களே, அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தால், இரவு நேரம் வந்துருச்சுன்னா ஊரின் ஒதுக்குப்புறத்தில் மதினா விட்டு தூரத்தில் தள்ளி போய் நாங்கள் குழுவாக சேர்ந்து குர்ஆனை படிப்போம், படித்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுப்போம். இதை எங்களுடைய பழக்கமாக வைத்திருந்தோம். யாரு? அந்த காரிகள், குர்ஆனை படித்த நபித்தோழர்கள். அவங்களுடைய இழப்பை ரசூலுல்லாஹ் தாங்க முடியல. மற்ற யாருடைய இழப்பும் குர்ஆனை படித்து குர்ஆனை சொல்லி கொடுக்குறவனுக்கு ஈக்குவல் ஆகாதப்பா. மொத்தமாக 70 பேர் போயிட்டாங்களே, அப்படிப்பட்ட திறமை உள்ளவங்களை அநியாயமாக கொண்டு விட்டானுங்களே அப்படின்னு நபிகளாருக்கு வேற யாருடைய இழப்பும் ஏற்படுத்தாத மன வருத்தத்தை இந்த இழப்பு ஏற்படுத்தியது என்றால் அவர்களின் மரணம் ஏற்படுத்திய துக்கம் அல்ல. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து மரணித்தார்கள்? குர்ஆனை படித்து குர்ஆனை கற்றுக் கொடுத்து இரவு நேரங்களிலே குழுவாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் குர்ஆன் குறித்து உரையாடிக் கொள்கிற தோழர்கள் இல்லையா இவர்கள் என்பதுதான் நபிகளாரின் கவலைக்கான முக்கிய காரணம். நம்ம இன்னைக்கு அது மாதிரி செய்யறோமா? இந்த ரமலான் அப்படியெல்லாம் திட்டம் போடுங்க. இப்படி நாம திருக்குர்ஆனோடு, தர்மத்தோடு, நல்லறங்களோடு, இபாதத்துகளோடு, தொழுகையோடு இந்த ரமலானில் மிச்சம் இருக்கிற 20 நாட்களையும் மிகச்சரியாக பயன்படுத்தி இறைவனின் அச்சம் என்கிற அந்த பரிசை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக.